முன்ட்ரோ ஐலேண்ட் கேரளால இருக்க ஒரு ஹிடன் ஜெம்முன்னே சொல்லலாம். இங்க இருக்க மக்கள் இத மினி வெனிஸ்ன்னு தான் அழைக்கிறாங்க. ஏன்னா, இது பார்க்க அவ்ளோ அழகா இருக்கு. நான் எப்பயுமே யோசிச்சிருக்கேன், கேரளாவ ஏன் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து வாகமன் போயிருக்கேன், வர்க்கலா போயிருக்கேன். அப்பலாம் எனக்கு எதுவுமே தோணுனதில்ல. என்னடா பெரிய காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு தான் எனக்கு இருந்திருக்கு. பட் நான் கொல்லம் போனப்ப, அது என் மனசார உணர்ந்தேன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த போட் ரைட் போறப்ப. போட் ரைட அங்க இருக்க மக்கள் வந்து மினி வெனிஸ் போட் ரைடுன்னு கூப்பிடுறாங்க. வெனிஸ்ல போற ஒரு ஃபீல் அது தரும்ன்னு சொல்றாங்க. 2 டேஸ் 1 நைட் ஃப்ரீயா இருந்தா இங்க போயிட்டு வாங்க. எனக்கு பார்ட்டி வைப்லாம் செட் ஆவாது. நான் பீஸ்ஃபுல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா, இங்க போயிட்டு வாங்க. அவ்ளோ அழகு கொட்டி கிடக்கு. ஏன் நான் பீஸ்ஃபுல்ன்னு சொல்றேன்னா, இன்னும் இது வந்து கிரவுடடான பிளேஸா மாறல. போட் ரைட பத்தி இன்னும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் ஸ்டே பண்ண ரெசார்ட்ட பத்தி சொல்லிர்றேன். பிளாக்கல் ஹெரிடேஜ் ரெசார்ட்ன்னு சொல்லிட்டு முன்ட்ரோ ஐலேண்ட்ல இருக்கு. நாங்க தங்கியிருந்த ரெசார்ட் அழகான்னு கேட்டிங்கன்னா, அழகுதான்னு சொல்லலாம். ஆனா, இத தாண்டி நான் நெறையா பிரம்மாண்டமான ரெசார்ட்ஸ், அழகான ரெசார்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஆனா, மோஸ்ட் பீஸ்ஃபுல் ரெசார்ட் அப்டின்னா, நான் இதத்தான் சொல்லுவேன். நான் திருப்பி அப்செட்டா இருக்கப்ப எங்கேயாவது போணும்னு ஆசைப்பட்டா, இந்த ரெசார்ட், இந்த ஐலேண்ட தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்க ஒரு சேச்சி இருக்காங்க. நீங்க போனா அவ்ளோ நல்லா கவனிச்சுப்பாங்க. நம்ம ஹாஸ்டல்லேருந்து திரும்பி வந்தா, அம்மா 2 நாள் விழுந்து விழுந்து கவனிச்சுப்பாங்கல்ல, அத மாரி தான் இருந்துச்சு. நான் இந்த ரெசார்ட்குள்ள நுழையிறப்ப, அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்டு என்ட்ட கேட்டான், "என்னடா இப்படி கவனிச்சுக்கிறாங்கன்னு?" சொல்லிட்டு. ஏன்னா, உள்ள போனதுலேருந்து எங்க சாப்பாடு நல்லாயிருக்கும், போட் ரைடு அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும், அதுக்கடுத்து நாங்க ரிட்டர்ன் போறப்ப இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட ஆட்டோ ஏற்பாடு பண்ணுறதாகட்டும், இதுவரைக்கும் கவனிச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீ ரூம் எடுத்திருக்க, ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு போன்னு விடுற நெறையா ரெசார்ட் ஓனர்ஸ நான் பார்த்துருக்கேன். அத தாண்டி இவ்ளோ லவ்! யப்பா! நெனைக்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது ப்ரமோஷனல் வீடியோனா கிடையாது. பட் அங்க கவனிச்ச விஷயம் வந்து என்னை இவ்ளோ பேச வச்சிருக்கு. அப்போ எப்படி கவனிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமென்ட்டா குடுத்துருவாங்க. ரூமோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏசினா 1400 வரும் ஒரு நைட்டுக்கு. ஏசினா 1900 வரும். நீங்க ஏசி செலக்ட் பண்ண வேணாம். ஏன்னா கிளைமேட் இப்போ கோல்டா தான் இருக்கு. சம்மர்ல போனா வேணா நீங்க ஏசி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா குடுக்குற காசுக்கு செம ஒர்த்தா இருக்கும். போட் ரைட் பார்த்தீங்கன்னா, 1 ஹவருக்கு 500 பர் போட்டுக்கு நீங்க 7 பெர்சன் கூட போய்க்கலாம். நான் வந்து இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில் மொத்தமும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. உங்க கையில ஒரு பெர்சனுக்கு 2000 இருந்தா, இங்க போய் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ட்ரெயின் டிக்கெட் சேர்க்காம. ட்ரெயின் டிக்கெட் சேர்த்தீங்கன்னா 2500 வரும். நீங்க ஸ்லீப்பர் கிளாஸ் போட்டீங்கன்னா. இந்த பிளேஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜே, இது வந்து ஒரு ஹிடன் ஜெம். இன்னும் வந்து மூணார் அளவுக்கோ, வர்க்கலா அளவுக்கோ, இல்லாட்டி ஏன் வாகமன் அளவுக்கோ கூட இது ஃபேமஸ் ஆகல. இங்க இருக்க பீப்பிள் ஃபுல்லா நீங்க மலையாளி பீப்பிள் தான் பார்ப்பீங்க. தமிழ் பீப்பிள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். அதான் அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அப்பதான் பீஸ்ஃபுல்னஸ நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓவர் கிரவுடட் பிளேஸஸ்ல வந்து என்னடா இதுன்னு உங்களுக்கு தோணும். பட் இங்க போனீங்கன்னா, அவ்ளோ அமைதியா இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி, அங்க இருக்க ஆட்டோக்காரங்கட்ட சொல்றப்ப கூட முன்ட்ரோ ஐலேண்ட் நெறைய பேருக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஐலேண்டா தான், ஒரு ஹிடன் ஜெம்மா தான் இந்த பிளேஸ் இருக்கு. அங்க இருக்க ஆட்டோக்காரங்களே மேப் போட்டு குடுங்கன்னு சொல்லிட்டு, மேப் பார்த்து தான் போனாங்க. மேப் பார்த்து எங்கள ட்ராப் பண்ணாங்க. புரியுதா? அவ்ளோ ஹிடன் ஜெம்மா அந்த பிளேஸ் இன்னும் இருக்கனால தான், அவ்ளோ அமைதியாவும், அவ்ளோ அழகாவும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இங்க போனீங்கன்னா, நீங்க அன்னோனா ஃபீல் பண்ணுவீங்க. யாருமே உங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி மலையாளிஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மலையாளம் மட்டும் தான் தெரியும். இங்கிலீஷ் சில பேருக்கு தெரியும். தமிழ் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. அன்லெஸ் ரெசார்ட் ஓனர்ஸ் அண்ட் ரெசார்ட் நடத்துறவங்களுக்கு மட்டும் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரியுமே தவிர, மீதி யாருக்குமே அவ்வளவா தெரியல. ஆட்டோக்காரங்கன்னா முழுக்க முழுக்க மலையாளம் தான் பேசுறாங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்அட்வான்டேஜ்லயும் அழகு இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் மலையாளம் மட்டும் தான் இருக்கும். நீங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். அந்த ஒரு இடத்துல தான் அப்படி இருக்குமே தவிர, நீங்க ஊருக்குள்ள போயிட்டீங்கன்னா, முக்கியமா முன்ட்ரோ ஐலேண்ட்லாம் போயிட்டீங்கன்னா, நீங்க இங்கிலீஷே பார்க்க முடியாது. எங்க பார்த்தாலும் மலையாளத்தில மட்டும் தான் எழுதி போட்டிருப்பாங்க. நீங்க வந்து மலையாளம் தெரிஞ்சா மட்டும் தான் அங்க இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். சுத்தி இருக்க பீப்பிளும் மலையாளம் தான், போர்டும் மலையாளம் தான், பஸ்ஸும் மலையாளம் தான். எல்லாமே மலையாளத்தில தான் இருக்கும். அது ஒரு வகையில உங்கள வந்து இரிட்டேட் பண்ணாலும், உங்களுக்கு ஒண்ணு கத்து தரும். என்னன்னா, அவங்க தாய்மொழிய அவங்க எவ்ளோ நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கத்து தரும். தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எல்லா இடத்துலயும் இருக்கும். பட் இங்க மலையாளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேசிக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க போயிட்டு உங்களுக்கு திரும்பி வர மனசே வராது. ஏன்னா, இவ்ளோ அழகான ஐலேண்ட்ல நீங்க வாழ்ந்துட்டு, ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, உங்க ஊருக்கு திரும்பி வர்றப்ப, "என்னடா இது திரும்பி போறோமே!" அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அங்க ஜாப் வேகன்சி இருக்கான்னு கூட நான் போயிட்டு வந்து தேடி பார்த்துட்டேன். ஏன்னா, நான் ஃப்ரீலான்ஸ் தான் பண்றேன்.
அண்டு ஜாப்பும் தேடிக்கிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு வந்தோனே நான் முதல் விஷயம் என்ன பண்ணேன்னா, அங்க கொல்லம்ல ஏதாவது ஜாப் வேக்கன்சி இருக்கா? அங்க போயிட்டோன்னா, நம்ம வந்து அப்பப்போ போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஐலேண்ட் பிடிச்சிருந்துச்சு. நான் ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ற மாரி தெரியும். நான் ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்திருக்கேன். ஃபாரின் கண்ட்ரியே போயிட்டு வந்துட்டு ஏன் இத இவ்ளோ எக்ஸாஜுரேட் பண்றேன்னா, எனக்கு இது அவ்ளோ பிடிச்சிருந்துச்சு. அதான் காரணம். நீங்க போயிட்டு சொல்லுங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. கொல்லம்ல பீச் அண்ட் லைட் ஹவுஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இத ஷேர் பண்ணிட்டு, "முன்ட்ரோ ஐலாண்ட் ஒண்ணு இருக்குடா, வாடா போலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. முக்கியமா பிளாக்கல் ஹெரிடேஜ்ல தங்க மறந்துறாதீங்க. இந்த மாரி மோர் டிராவல் கன்டென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.